மார்க்க அறிஞர்கள் வசீலாவை 3 வகையாக பிரிப்பார்கள். பிரிக்கிற நேரத்தில் 3வது பகுதியாக சொல்வார்கள், அஸ்மா வ சிஃபாத்துக்களை சொல்லி துஆ கேட்டல் ஒரு வசீலா. அஸ்மா வ சிஃபாத்துக்களை சொல்லி துஆ கேட்டல் ஒரு வசீலா. இறைவனுக்கு இறைவனுடைய சிஃபத்தை சொல்லி யா அல்லாஹ் எனக்கு நீ தா அப்படி என்று கேட்பது ஒரு வசீலா என்று செய்தார்கள். அதை சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். எப்படி? அல்லாஹ் தஆலாவுக்கு அஸ்மாக்கள் நல்ல பெயர்கள் உண்டு, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது மிக முக்கியமான காயிதா. அல்லாஹ்வுக்கு நல்ல பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு நல்ல பண்புகள் உண்டு, அது பெயராலும் பெயர் வைக்கப்பட்டவன் அடிப்படையிலும் அழகானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள 2-3 இந்த 2 அம்சங்களோடு முடிச்சுக் கொள்வோம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்துக்கள் குர்ஆனில் வந்தது போல பெயர்கள் ஒரு பகுதி, சிஃபத்துக்கள் ஒரு பகுதி, பண்புகள். பெயர்கள் அந்த பண்புகளை உள்ளடக்கிய பெயர்கள், பண்புகள் ஒரு பகுதி. இது குர்ஆன்லயும் வந்திருக்கு, ஹதீஸ்லயும் வந்திருக்கு. குர்ஆன்ல வர பெயர்களை தவீல் பண்றாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய பெயர்களை நிராகரிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட அதுவும் இல்ஹாது, அது என்ன செய்யும், குஃப்ர்ல போய் கொண்டு போய் விடும். பாருங்க, ஹதீஸ்ல எப்படி எல்லாம் சிஃபத்து வருதுன்னா, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொண்டு ஆகணும். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இரண்டாவது பகுதி பாருங்க, அதாவது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யத்ஹகுல்லாஹ் இலா ரஜுலைன், 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான். யக்துலு அஹதுஹுமல் ஆகர், ஒருவர் இன்னொருவரை கொல்கிறார், கொன்று விடுகிறார். கிலாஹுமா யதுகுலுல் ஜன்னah, இருவரும் சொர்க்கம் நுழைகிறார்கள். அல் காத்திலு அல் மக்தூலு ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே என்று செய்தி பார்த்துக்கிறோம். இந்த செய்தி என்ன சொல்லுது? கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் கொன்றவரும் சொர்க்கத்திலே அப்படின்னு அல்லாஹ் அவர்களை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஒரு காஃபிர் ஆகிறாரு, யுத்தம் நடக்குது, ஒரு முஸ்லிமை கொன்றுறாரு, அவர் ஷஹாதத், அவர் சொர்க்கம் போறாரு. பின்னர் காஃபிர் இஸ்லாத்துக்கு வராரு, அவர் நல்ல மரணம் மரணிக்கிறார், அவர் என்ன செய்வாரு, சொர்க்கம் போவாரு. அப்ப இருவரும் சொர்க்கத்துக்கு காரணமா. இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இப்போ இந்த லஹ்க், சிரித்தல் என்ற சிபத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதுல நம்ம ஷைத்தான் நமக்கு வேற சிந்தனைகளை போட்டு நம்மளை இதுல மாத்தினண்டா நம்ம இல்ஹாது செய்கிறோம், அந்த இடத்துல என்ன செய்கிறோம், குஃப்ர் செய்கிறோம் என்று ஆகிவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வையே நரகத்துக்கு அனுப்பு வஹாபிகள் என்ன செய்வாங்க, நஊது பில்லாஹி மின்ஹா, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சிஃபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நரகத்திலே போடப்படக்கூடியவர்களால் போடப்பட்ட பின்னால நரகத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னது, இன்னும் போதுமானு, நிரம்பிட்டாயான்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த நரகம் என்ன சொல்லும், ஹல் மின் மஸீத், இன்னும் உண்டா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஹத்தா யல ரப்புல் ஐஸ ஃபீஹா ரிஜ்லா, கண்ணியத்துக்குரிய இறைவன் தனது பாதத்தை நரகத்தில் என்ன செய்வான், வைப்பான். அந்த நரகம் சொல்லும், ஃபயன்ஸவி பஅதுஹா இலா பஅதின் ஃபதகூலு கத் கத், அது ஒன்றோடொன்று சுருங்கி நெருங்கி போதும் என்று சொல்லும், போதும் என்று சொல்லும் என்று செய்தி வருது. இந்த சிவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அம்சத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அது நரகத்தில் இறைவன் பாதத்தை வைப்பான்டா, மனிதனோட ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளாது. படைத்தவன் இறைவன். இந்த செய்தியை நாங்க தான் ஆரம்பிச்ச மாதிரி, நம்ம தான் சொன்ன மாதிரியும் என்ன செய்வார்கள், எங்கள் மீது கரை பூச நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அல்லாஹ் தஆலா சொன்னால் அல்லாஹ்வுக்குரியது சிஃபத்தாக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 2 விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு அஸ்மாக இருப்பதும் அல்லாஹ்வுக்கு சிஃபத் இருக்குதும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இரண்டாவது அம்சம், ஹதீதுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி நிறைய சிஃபத்துக்களை என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இது என்பது அடிப்படை ஆழ்ந்த நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு நல்ல பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு நல்ல சிஃபத்துக்கள் உண்டு, அதை நாங்கள் அப்படியே என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இது ஒரு மூடலான ஒரு காயிதா. இவைகளை பற்றி ஓரளவு நம்ம விரிவாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். ஒரு 12 காயிதாக்கள், ஒரு 14 காயிதாக்கள் என்ற அடிப்படையில் அஸ்மா வ சிஃபாத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு 1, 2, 3 அந்த நூலில் அவர் என்ன செய்யலை, அது சொல்லலை, சுருக்கமாகத்தான் என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். ஆனால் அஸ்மா வ சிஃபாத் பாபு எங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு பாபு. ஏன்னா நம்ம துஆவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு அது. அதனால அந்த பகுதிகளை ஓரளவு நம்ம அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அஸ்மா வ சிஃபாத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், அதில் வழிதவறாமல் இருக்கக்கூடிய காயிதாக்கள் எப்படி நம்ம அதில் நடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படைகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பார்ப்போம். அதற்கு அடுத்த வாரமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகம் படிக்காத அல்லது அதிகம் நம்ம ஆய்வு செய்யாத பகுதியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், வேதங்கள் என்ற அந்த பகுதி நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் தொடரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அஸ்மா வ சிஃபாத்துக்கள், பெயர்கள், அழகிய பெயர்கள், அழகிய பண்புகள்
எப்படி நம்ம வாழ்க்கைக்கும் பிரயோசனமாக இருக்குது நமது அறிவு விஷயத்தில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை வரக்கூடிய வாரம் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.